மீண்டும் ஜீவனோடு பாகம் 2. சகோதரர் யூஜின் பர்ன்ஸ். அத்தியாயம் 14, பக்கம் 84. ஆதார வசனம் ஏசாயா 55 அதிகாரம் 9 வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அன்று காலை வழிபாட்டு ஆராதனைக்கு ஷூல்டீஸ் குடும்பத்தினர் வந்திருப்பதைக் கண்டு லெவ் மகிழ்ச்சியடைந்தான். ஆமி தான் பார்க்கும் ஒவ்வொருவரிடமும் தன்னுடைய நாய்க்குட்டியை அறிமுகம் செய்தாள். தனது புதிய நண்பர்கள் பாராக்கேலின் முன்னங்கால்களை பிடித்து குலுக்கும்படி நீட்டினாள். ஆரோனும் ஈவாவும் மற்றொரு குடும்பத்தினருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய அன்பிற்குரிய ஒருவரை தீவிரமான தாக்குதலில் இழந்திருந்தார்கள். இரு குடும்பத்தினரும் அவரவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டும் தங்களது மன பாரங்களை அழுது வெளிப்படுத்திக் கொண்டும் இருந்தார்கள். அந்த குடும்பத்தினருக்கு தன்னுடைய அனுதாபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த ஆரோனின் முகம் மேசியாவினுடைய வல்லமை மற்றும் வழிநடத்துதல்கள் ஒருவருடைய இருதயத்தில் இருக்கும் பயம், வெறுப்புணர்வு மற்றும் தவறான எண்ணங்கள் போன்றவைகளை எவ்வாறு குணப்படுத்துகின்றன என்பதை குறித்த பலருடைய சாட்சிகளை கேட்டபோது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை லெவ் கவனித்துக் கொண்டிருந்தான். ஆராதனையின் முடிவில் லெவ் ஆரோன், ஈவா மற்றும் ஆமி ஆகியோரை தன் குடும்பத்தாருக்கு அறிமுகப்படுத்தினான். புதிதாக உயிர்த்தெழுப்பப்பட்ட மூவருக்கும் தான் தந்தை போன்றவன் என்ற பெருமையோடு லெவ் இருந்தான். நல்ல குழந்தையாக இருக்கிறாள் இல்லையா என்று ஆனியை குறித்து அவன் ரெபேக்காளிடமும் ஆனியிடமும் கேட்டான். இக்குடும்பத்தினர் மிக கடுமையான அனுபவத்தை பெற்றுள்ளார்கள், ஆனால் கூடிய விரைவில் குணமடைவார்கள் என்று நினைக்கிறேன் என்றான். ரெபேக்காள் லெவ் வெளிப்படுத்திய பெருமையை கண்டதினால் விளையாட்டாக தனது கரத்தை அவனது உதட்டின் மேல் வைத்து மூடியவாறு, என்ன லெவ், புதியதாக தந்தை ஆனதைப் போல் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேலியாக கூறினாள். பின்னர், உண்மைதான், ஒருவருடைய உயிர்த்தெழுதலில் முக்கிய பங்கு வகிப்பது என்பது மிகவும் கனமிக்கதொன்றுதான் என்று அமைதியாக கூறினான். ஆராதனைக்கு பிறகு முதன்முறையாக லெவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். நான் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். நான் உயிர்த்தெழுப்பப்பட்ட போது உங்களுக்கு இப்படித்தான் இருந்ததா என்று லெவ் கேட்டான். ரெபேக்காள் தனது தலையை இருபுறமும் அசைத்து சிரித்தபடி, சரிதான் லெவ், நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட போது எனக்கிருந்த அனுபவத்தை வேறெந்த அனுபவத்தாலும் ஈடுகட்ட முடியாது என்றாள். ஆரோன், ஈவா மற்றும் ஆமி யோவான் ஸ்நானனை சந்தித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ்வும் அச்சிறிய குடும்பத்தினரும் லெவ்வினுடைய வீட்டிலேயே ஏதேன் பழத்தினாலான எளிய மதிய உணவை சாப்பிட்டனர். பின்னர் ஜாக்கிடம் இருந்து இரவல் பெற்றுக்கொண்ட காரில் எருசலேமை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் எருசலேமை அடைந்து முற்பிதாக்களில் ஒருவரை சந்திப்பதற்காக வரவேற்பு அறையில் காத்திருந்தார்கள். முற்பிதாக்களின் பிரதான அலுவலகத்தில் வரவேற்பு அறையில் இருந்த ஒரு மர பெஞ்சில் அமர்ந்திருந்த தன் தாய் மற்றும் தந்தைக்கு அருகே ஆமி தரையில் அமர்ந்து தனது நாய்க்குட்டியோடு விளையாடியவாறு, லெவ் மாமா, டானியேல் எங்கே? நான் டானியேலை சந்திக்க விரும்புகிறேன் என்று கொஞ்சலாக கேட்டாள். மேலும் தனது பெற்றோர்கள் தனக்கு முன்பே கூறியிருந்த தேவ மனுஷர்களை இப்போது சந்திக்க போகிறோம் என்ற உற்சாகம் அவளது முகத்தில் தெரிந்தது. எந்த முற்பிதா நம்மை சந்திக்க வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள நாம் சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். அது நம்மை ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கும் என்று கூறியவாறு லெவ் சாய்ந்து நாய்க்குட்டியின் தலையில் செல்லமாக தட்டினான். ஆமியும் அவர்களுடைய பெற்றோர்களைப் போலவே முற்பிதாக்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு இருக்கிறாள் என்று லெவ் நினைத்தான். ஷாலோம் என்ற கம்பீரமான ஒரு ஆணின் குரல் அவர்களை அழைத்தது. உயரமான கருப்பு தாடியுடன் ஒரு மனிதர் அச்சிறிய குழுவை அணுகினார். லெவ், ஆரோன், ஈவா மற்றும் ஆமி ஆகியோரை சந்திக்க நான் இங்கே வந்துள்ளேன் என்று கூறி அவர் ஒவ்வொருவருடனும் அன்பாக கையை குலுக்கினார். ஆமியிடம் வந்ததும் அவளை நேருக்கு நேராக பார்க்கும்படி அவள் அருகில் மண்டியிட்டவாறு, நீங்கள்தான் ஆமியாக இருக்க வேண்டும் என்று கூறி புன்னகைத்தவாறு தன்னுடைய கைகளை ஆமியிடமாய் நீட்டினார். அவரின் புன்னகை பிரகாசமாயிருந்தது. ஆமி தன் நாய்க்குட்டியின் கால்களை தூக்கி அவருடைய கைகளுக்குள்ளாக வைத்தாள்.
ஷாலோம் என்று அந்த உயரமான மனிதர் நாய்க்குட்டியை நேராக பார்த்து அதனிடம் கூறுவது போன்று விளையாட்டாக பேசினார். பின்பு, நீங்கள்தான் ஆமியின் விசேஷித்த நண்பரா? உங்கள் பெயர் என்றார். பாராக்கேல் என்ற பெயர். பாராக்கேல், உங்களை சந்திப்பதில் ஆமிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மேலும் நீங்கள்தான் ஒரு நாள் இரவு முழுவதும் சிங்கங்களுடன் குகையில் தூங்கியவரா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஆரோன் கூறினார். அந்த உயர்ந்த மனிதன் சிரித்துவிட்டு, ஆமி, நீ என்னை என்னுடைய நண்பர்களில் ஒருவனாக தானியேல் என்று எண்ணி குழம்பி விட்டாய் என்று நினைக்கிறேன். என் பெயர் யோவான் என்றார். என் அம்மா யோவானை பற்றி எந்த கதையும் சொன்னதாக எனக்கு நினைவில்லை. நீங்கள் வேதாகமத்திலிருந்து வந்தவர்தானா என்று ஆமி கேட்டாள். ஆம், நிச்சயமாக. நான் தான் கடைசி தீர்க்கதரிசி. நான் இயேசுவாகிய மேசியாவிற்கு விசேஷித்த நண்பராகவும் உறவினராகவும் இருந்தேன் என்றார். ஆமி தன் தாயை குழப்பத்துடன் பார்த்தாள். யார் கூறியது? யோவானை பற்றி தெரியாது என்று. செல்லம், நாம் இருவரும் சேர்ந்து இவரை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அவள் கூறினாள். யோவான் தன்னுடைய வார்த்தைகளால் இயேசுவை குறித்த சிறிய குறிப்பை கொடுக்க தொடங்கினார். இயேசு யார் என்பதை பற்றியும், அவர் எவ்வாறு தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்றும், ஊழியத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களையும், அவருடைய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சுட்டிக்காட்டியவைகளை பற்றியும் கூறினார். பின்பு ஆமியை பார்த்து, அவர் தனது உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு உன்னையும் உன் அம்மாவையும் உன் அப்பாவையும் இந்த பூமியில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஆசிர்வதிக்கிறார் என்றார். ஆமி தனது அப்பாவின் பேண்டை பிடித்து இழுத்தாள். பின்பு ஆரோனின் காதில், அப்பா, என்னை தூக்குங்கள், அப்போதுதான் நான் அவரை நன்றாக பார்க்க முடியும் என்று முணுமுணுத்தாள். இன்று ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. மேசியாவின் ஆட்சியின் கீழ் வருவதற்கு இன்னும் சில நாடுகள் தங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளன. பின்னர் அவர் லெவ்வை நேராக பார்த்து, அந்த நாடுகளில் ஒன்று ஜெர்மனி. வேறு சில நாடுகளை விட இவர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்க அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கு இப்போது மழை பொழிவு இல்லாமல் போய்விட்டது. இறுதியாக அவர்கள் ராஜாவின் ஆளுகைக்கு கீழ் வருவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த மாதம் நான் அங்கு செல்கிறேன் என்று யோவான் கூறினார். யோவான் கூறியவைகள் ஆரோனையும் ஈவாவையும் கவர்ந்தன. ஜெர்மனி யூத மக்களின் மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி மௌனமாயிருந்த ஜெர்மானியர்கள் தங்களது தயக்கங்களை தள்ளிவிட்டு மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்களா என்று ஆரோன் நம்ப முடியாமல் கேட்டார். ஜெர்மானியர்கள் நடைபெறும் மாற்றங்கள் குறித்து மகிழ்ச்சியடையாதவர்களில் சிலராகவே இன்னும் இருக்கிறார்கள். பொறுமையுடன் இருப்பதும் அன்பும் இத்தகைய உணர்விலிருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கு உதவும். ஆனால் மேசியாவின் குணப்படுத்தும் செயல்முறையையும் அன்பையும் எதிர்த்து அதிக நாட்கள் இதே உணர்வில் இருப்பது கடினம் என்று யோவான் கூறினார். என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய நான் விரும்புகிறேன் என்று லெவ் உடனடியாக கூறினான். உங்கள் தைரியத்தையும் ஈடுபாட்டினையும் நான் பாராட்டுகிறேன். லெவ், இத்தகைய வரலாற்றை கொண்ட தேசத்தின் நன்மைக்காக அவர்களுக்கு உதவும் இந்த ஆபத்தான பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு நான் எந்த அளவு தயாராக இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஒரு நாள் வயதுதானே ஆகிறது என்று ஆரோன் தன்னுடைய புருவங்களை உயர்த்தி வியப்பில் கூறினார். உண்மையில் எனக்கும் உங்களை விட ஒன்றும் அதிக வயதாகி விடவில்லை ஆரோன். நான் இந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவன் அல்ல என்றும் எனக்கு தெரியும் என்று லெவ் முழுமையாக யோசிக்காமல் தான் உதவி செய்வதாக கூறியதை உணர்ந்து தடுமாற்றம் அடையத் தொடங்கினான். பின்னர் யோவான் ஸ்தானகனிடமாக திரும்பி, எனக்கு இந்த வேலையை செய்யும் முதிர்ச்சி இன்னும் வரவில்லை. நான் உண்மையிலேயே அவ்வளவு முதிர்ச்சியானவன் கிடையாது. நான் அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன். அதற்காக நான் விடாமுயற்சியுடன் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் விரைவில் தயாராகி விடுவேன் என்று நம்புகிறேன். ஆனால் இப்போது நான் போதுமான அளவு தயாராக இல்லை என்று எனக்கு தெரியும் என்று தொடர்ந்து வேகமாகவும் பதட்டத்துடனும் கூறினான். யோவான் சிரித்துவிட்டு லெவ்வின் கண்களை உற்று பார்த்தார். அந்த பார்வை லெவ்வினுடைய கண்களை ஊடுருவி அவனுடைய இருதயத்தை படிப்பது போல் இருந்தது. உங்களுடைய மனதில் என்ன நினைத்து இதை கூறினீர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களுடைய பெயர் லெவ் ஆரோன் தானே? உங்களுக்குள் இருக்கும் அன்பையும் மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவ வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தயக்கமும் பயமும் இருப்பதை நான் காண்கிறேன்.
உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் கிறிஸ்துவின் மூலமாக செய்வதற்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். அதுவும் நீங்கள் தயாராக இருக்கும்போது மட்டுமே. குணப்படுத்தும் செயல்முறையானது கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்களின் வேலையாக இருக்கிறது. நாங்கள் வெறும் கருவிகள் மட்டுமே என்றார். பின்பு யோவான் ஆரோன் மற்றும் ஈவாவுடன் பேசினார். நீங்கள் இருவரும் வெறுப்பு மற்றும் தவறான எண்ணம் போன்றவற்றின் விளைவாக பல கொடுமைகளை அனுபவித்திருக்கிறீர்கள். ஆரோன், ஈவா மற்றும் சிறுமி ஆமியின் முகங்களை பார்த்தபோது தீர்க்கதரிசி யோவானின் கண்கள் கண்ணீரினால் நிரம்பியது. நானும் இதை போன்ற கொடுமைகளை அனுபவித்திருக்கிறேன். நமது மனுக்குல குடும்பத்தாரில் அநேகரும் இதை போன்று அனுபவித்திருக்கிறார்கள். அனைத்து தேசங்களுடனும் நமக்கிருக்கும் தொடர்பானது முழுமையான உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கிறது என்பதில் உறுதியாக இருங்கள். நாங்கள் யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்ளும்படியான அதிகாரம் கொண்ட தூதுவர்கள் அல்ல. கிறிஸ்துவே விதிமுறைகளை வகுத்துள்ளார். இந்த விதிமுறைகள் நிலையானவைகள் மற்றும் மாற்ற முடியாதவைகள். ஜனங்கள் கிறிஸ்துவின் விதிமுறைகளுக்கு கட்டாயம் இணங்க வேண்டும். காலம் செல்ல செல்ல ஜனங்கள் முழு மனதுடனும் இணங்க வேண்டும். இது ஜெர்மனிக்கும் மற்ற எல்லா தேசங்களுக்கும் பொருந்தும். பயப்படுவதற்கு தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமையும் பாதுகாப்பும் நம்மை சுற்றிலும் உள்ளன என்றார். தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார், ஆமி என்று யோவான் கூறி விளையாட்டாக அவளுடைய கருமையான கூந்தலை லேசாக கலைத்துவிட்டு நாய்க்குட்டியின் தலையில் செல்லமாக தட்டினார். உங்கள் அனைவருக்கும் ஷாலோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நிச்சயமாக தொடரும் என்று கூறி அவர் வந்த வேகத்திலேயே சென்றார். பெரிய வரவேற்பு அறையை தாண்டி இருந்த மற்றொரு அலுவல் அறைக்குள் யோவான் நடந்து செல்வதை 4 பேரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமி முதலில் பேசினாள். யோவானும் அப்பாவைப் போலவே இனிமையாக இருக்கிறார் என்று கூறி தன் கண்களை அகல விரித்து சிரித்தவாறு தீர்க்கதரிசி யோவான் நுழைந்த கதவை நோக்கி முத்தத்தை ஊதி தன் அன்பை வெளிப்படுத்தினாள். ஜெர்மனி தொடப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் ஷூல்டிஸ் குடும்பத்தினரை அவர்களுடைய வீட்டில் விட்டுவிட்டு பின்னர் ஜாக்கின் வீட்டிற்கு சென்றான். லெவ், ஜாக், ரேச்சல் மற்றும் ஆனி ஆகியோர் மாலை உணவை சுவைத்தவாறு சுருக்கமாக கலந்துரையாடினர். லெவ் அவர்களிடம் ஷூல்டிஸ் குடும்பத்தை பற்றியும் தீர்க்கதரிசி யோவானுடனான அவர்களின் சந்திப்பை குறித்தும் புதிய உடன்படிக்கை ஏற்பாட்டின் கீழ் வர ஜெர்மனி விருப்பத்தை தெரிவித்தது பற்றிய செய்திகளையும் பகிர்ந்து கொண்டான். ஜெர்மனிக்கு நான் சேவைகளை வழங்க விரும்புவதையும் தெரிவித்திருக்கிறேன் என்று லெவ் கூறினான். ஜாக் லெவ்வை ஆச்சரியத்துடன் பார்த்தான். யூத இன அழிப்பில் பெரும் பங்கு வகித்த ஜெர்மானியர்கள் மீது உனக்கு எப்போதும் வெறுப்பு உண்டு. ஒன்று நீ உன்னை மறந்து கூறியிருக்க வேண்டும், அல்லது நான் உன்னை பற்றி நினைத்ததை விட அதிகமான குணலட்சணத்தில் வளர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் யூதர்கள் மீது கொண்டிருந்த வெறுப்புணர்வும் தப்பெண்ணங்களும் ஒரே நாளில் போய்விடாது என்பதை புரிந்துதான் நீ யோவானிடம் சொல்லியிருப்பாய் என்று நான் நினைக்கிறேன் என்றவாறு ஜாக் தனது கருத்தினை தெரிவித்தான். ஆமாம், எனக்கு தெரியும் என்ற லெவ்வின் குரல் சீராக இருந்தது. முதலில் எனக்கு பயமாகத்தான் இருந்தது. யோசிக்காமல் பேசிவிட்டேன். ஆனால் குணப்படுத்தும் செயல்முறையானது கிறிஸ்துவினுடையது என்றும் அவருடைய வல்லமையின் உதவியோடு நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவோம் என்றும் யோவான் தீர்க்கதரிசி என்னிடத்தில் உறுதியாக கூறினார். முற்பிதாக்கள் அங்கு செல்லுவதற்கு விரும்பினால் அவர்களுக்கு உதவியாக நான் ஏன் அங்கு செல்லக்கூடாது? பழைய உலகில் என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கையில் நான் மரித்து விட்டேன். ஆனால் இப்போது கிறிஸ்துவின் அதிகாரத்திற்குள்ளாக அனைத்து நாடுகளும் வரும் வரை வியர்வையும் கடின உழைப்பையும், ஏன் எந்தவிதமான மனக்கசப்புகளையும் கூட நான் பொருட்படுத்த போவதில்லை என்று லெவ் தெளிவான குரலில் கூறினான். சேவை செய்யும் விருப்பத்தை உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்துதான் கூறியுள்ளீர்கள் லெவ் மாமா என்று ஆனி கூறினாள். முற்பிதாக்கள் உங்களை ஜெர்மானிக்கு சேவை செய்ய அழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் இருதயத்தில் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அதற்காக சிறந்த வழியில் உங்களை தயார் செய்து வருகிறீர்கள் என்பதையும் அறிந்து கொண்டதால் மட்டுமே இருக்க முடியும். முற்பிதாக்கள் எதை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அதற்கு நான் தன்னார்வத்துடன் தொண்டாற்ற விரும்புகிறேன். அவர்கள் என்னை ஜெர்மனிக்கு செல்ல தேர்வு செய்கிறார்கள் என்றால் நானும் சரி என்றே சொல்லுவேன் என்று ஆனி தனது விருப்பத்தை கூறினாள். நல்லது சகோதரனே, நீங்கள் விருப்பத்தோடு இருக்கிறீர்கள் என்றால்
யோவான் ஸ்நானகன் உங்களை எப்போதாவது அழைத்தால், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரும் சேவையில் இணைய விரும்புகிறார் என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று விளையாட்டுடன் ஜாக் தனது விருப்பத்தை தெரிவித்தான். என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரேச்சல் மேலும் கூறினாள். அன்யாவின் உயிர்த்தெழுதலுக்கான நாள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்தி சாய்வதற்கு முந்தைய வேளையின் இள வெயிலில் லெவ் தனது வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். ரெபேக்காள் வீட்டில் இருந்ததால் அவளையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து அவளின் வீட்டிற்கு நடந்தான். அவளின் வீட்டை அடைந்தவுடன் அவளது வீட்டின் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டான். அதனால் கதவை தட்டினான். ரெபேக்காள் கதவை திறந்து லெவ்வை வரவேற்றாள். லெவ், உங்கள் புதிய குடும்பத்தினருடன் நீங்கள் கழித்த இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள், அப்படித்தானே என்று லெவ்வை அணைத்தவாறு ரெபேக்காள் கேட்டாள். ஆம் ரெபேக்காள், சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் எங்களால் யோவான் ஸ்நானகனுடன் பேசவும் முடிந்தது. அன்றைய நாளில் நிகழ்ந்தவைகளையும் யோவான் ஸ்நானகனுடனான உரையாடலையும் லெவ் கூறிய போது ரெபேக்காளுக்கு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. ஜெர்மனிக்கு செல்லுவதற்கு யோவானை விட சிறந்த நபரை அவர்களால் பெற முடியாது. யோவான் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தங்களின் அதிகார பலத்தினால் செய்த ஊழல்களை கையாண்டிருக்கிறார். அவரின் தலை துண்டிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த அதிகாரிகளின் தப்பெண்ணங்களையும் பயங்களையும் எதிர்கொண்டிருக்கிறார். இந்த காலத்திற்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்காக தேவன் பல நூற்றாண்டுகளாக வேலை செய்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அவருடைய ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான திறன் உள்ளவர்களாக நம்மையும் தயார்படுத்துகிறார் என நினைக்கிறேன் என்று லெவ் உணர்ச்சியோடு கூறினான். சமையல் அறை மேசையில் தனக்கு எதிராக உள்ள இருக்கையில் வந்து அமரும்படி ரெபேக்காள் லெவ்விற்கு செய்கை காட்டினாள். லெவ், நான் அன்யாவை பற்றி நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவளை சந்திப்பதற்கு ஆர்வமாக காத்திருக்கிறேன் என்று ரெபேக்காள் கூறினாள். லெவ் தனது நாற்காலியின் சாய்ந்தவாறு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த ரெபேக்காளை பார்த்தான். அன்யா இன்னும் 5 மாதத்தில் உயிர்த்தெழுப்பப்பட இருக்கிறாள். நான் அவளுக்கு உதவ விரும்புகிறேன் லெவ். நாம் முற்பிதாக்களை தொடர்பு கொண்டு நான் உதவுவதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என்று கேட்க வேண்டும் என்றாள். ரெபேக்காள், நீ அற்புதமானவள். நீ இப்படி கூறுவது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை என்று கூறிக்கொண்டே லெவ் மேசையின் மீது ரெபேக்காள் ஏற்கனவே வைத்திருந்த தொலைபேசியை எடுத்தான். முற்பிதாக்களை தொடர்பு கொள்வதற்கான எண்ணை சுற்றி அவர்கள் இணைப்பிற்குள் வருவதற்காக காத்திருந்தான். விரைவில் உயிர்த்தெழுப்பப்படவிருக்கிற ஒருவரை சந்திப்பது குறித்தும் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற லெவ்வின் விருப்பத்தை வரவேற்பாளர் கேட்டுக்கொண்டனர். அவர் லெவ்வின் பெயரையும் அன்யாவின் பெயரையும் குறித்து வைத்துக் கொண்டு லைனில் காத்திருக்கும்படி கூறினார். நான் தாவீது பேசுகிறேன் லெவ். நான் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று தாவீது கேட்டார். லெவ் அன்யாவிற்கும் தனக்குமான உறவினை முற்பிதாவாகிய தாவீதிடம் விளக்கினான். பின்பு அவளுக்கு ஏஞ்சலா என்ற ஒரு சகோதரி இருந்தது தனக்கு தெரியும் என்றும் தானும் தன்னுடைய 2வது மனைவி ரெபேக்காளும் அன்யாவின் உயிர்த்தெழுதலின் ஏற்பாடுகளுக்கு உதவ விரும்புவதாகவும் கூறினான். தாவீது லெவ்விடம் ஏஞ்சலாவின் தொலைபேசி எண்ணையும் முகவரியையும் கொடுத்தார். அன்யா உயிர்த்தெழுந்த பின்பு லெவ் முதலில் தனியாக சென்று அவளை சந்தித்து இதுவரை நடந்தவைகளை பகிர்ந்து கொண்ட பிறகு ரெபேக்காளை அழைத்து சென்று அவளுக்கு அறிமுகம் செய்யும்படி சில ஆலோசனைகளை கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து நேரம் குறுகியதாக இருப்பதால் அன்யா உயிர்த்தெழுப்பப்படும் போது அங்கு இருப்பதற்காக ஏஞ்சலாவுடன் சேர்ந்து திட்டவட்டமான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று தாவீது கூறினார். லெவ் தொலைபேசியை வைத்துவிட்டு ஏஞ்சலாவின் எண்ணை தொடர்பு கொண்டான். நான் அன்யாவின் சகோதரி ஏஞ்சலாவுடன் பேசுவதற்கு இப்போது அழைத்துள்ளேன் என்று மறுமுனையில் அழைப்பிற்கு காத்திருக்கும் நேரத்தில் ரெபேக்காளிடம் கூறினாள். ஒரு இளம் பெண் இணைப்பிற்குள் வந்தாள். அவள் தன்னுடைய பெயரை நினைவில் வைத்திருப்பதைக் கண்டு லெவ் மகிழ்ச்சியடைந்தான். இதனைத் தொடர்ந்து வரும் 15வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.